வெல்கம் டு யாழினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டலில் கொடுக்குற வெண்பொங்கல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் வெண்பொங்கல் கரெக்டாக வரலன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் வீட்டிலையே கிடைக்கும். அதோட இந்த வெண்பொங்கல் பொங்கல் செலிப்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், பொங்கலுக்கும் இதை நீங்கள் செய்யலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற அளவை கரெக்டாக எடுத்துக்குங்க. அதோட அரிசியில் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது, அதையும் கரெக்டாக நோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது 150 கிராம் வெயிட் இருக்குது. பச்சரிசியில் 3 டைப் இருக்குது. ஒன்று மாவடிக்கிற பச்சரிசி, செகண்ட் பார்த்தீங்கன்னா சாதம் வைக்கிற பச்சரிசி. இப்போ நான் எடுத்திருக்கிறது பொங்கலுக்குன்னே ஸ்பெஷலாக வர பச்சரிசி. இதனோட நேம் பார்த்தீங்கன்னா பீட்டி பச்சரிசின்னு சொல்லுவாங்க. கடையில் நீங்கள் பொங்கல் வைக்கிற பீட்டி பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது 1 டம்ளர் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன். இது 15 கிராம் வெயிட் இருக்கு. காய வச்ச ஆற வச்ச பசும் பால் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். சீரகம் சிறிதளவு, மிளகு 1/2 ஸ்பூன். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சீரகத்தை விட மிளகு தான் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. சாப் பண்ண இஞ்சி 1 ஸ்பூன். 3 பச்சை மிளகாய் விதை ரிமூவ் பண்ணிட்டு சாப் பண்ணது. கருவேப்பிலை தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு, சுவைக்கேற்ப உப்பு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஹோட்டல் வெண்பொங்கலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்க பச்சரிசி, பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். இப்போது இது ஊறட்டும், ஊறினதுக்கு பிறகு காமிக்கிறேன். இப்போது இது 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஒரு குக்கரில் ஊற வச்சிருக்க பருப்பையும் அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணுங்க. இந்த தண்ணியை நம்ம அளந்து தான் ஊற்றணும். இப்போ ரைஸை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சிருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஊற வச்சிட்ட தண்ணியும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது டோட்டலாக 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 3/4 டம்ளர் பால், 2.25 டம்ளர் தண்ணி, டோட்டலாக 3 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும், அதுதான் அளவு. இப்போது இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணோன்னா சாதம் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது குக்கரை கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வரட்டும். 1 விசில் வந்ததுக்கு பிறகு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு 2 விசில் வரணும். டோட்டலாக 3 விசில் வைக்கணும். வெந்ததுக்கு பிறகு ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது அரிசி நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஒரு டைம் கலர்னிங்கனாலே நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பொங்கலை தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு வானிலையை வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய், 2.5 ஸ்பூன் ஆயில்,
இது நல்லா ஹீட்டான பிறகு சீரகம், மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுவைக்கேற்ப உப்பு. நான் சாதத்தில் எந்த உப்பு ஆட் பண்ண கிடையாது, இதில் தான் உப்பு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சிறிதளவு பெருங்காயத்தூள். வெண்பொங்கலுக்கு எப்பயுமே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். இப்போது பெருங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வேக வச்சு வச்சுருக்க அரிசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெண்பொங்கல் வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாக, அதோட ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே பக்குவத்தில் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் ஹோட்டலில் தருவாங்க. இங்கே தண்ணி நிறைய ஆட் பண்ணினீங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதோட இப்போ நம்ம வந்து தாளித்து ஆட் பண்ண நெய்லியே இது நல்லா ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள். அதோட இதனோட டேஸ்ட்டும் எக்ஸாக்டாக ஹோட்டல் மாதிரியே இருக்குது. ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் வீட்டிலையே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அதோட இந்த வெண்பொங்கல் பர்ஃபெக்டாக ஹோட்டலில் கொடுக்குற டேஸ்ட்லேயே இருக்குது. அதோட ரொம்ப குழஞ்சும் போகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஹோட்டலில் பீட்டி பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அரிசியை பற்றியும் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து இந்த பொங்கல் செய்கிறதுக்கு பீட்டி பச்சரிசியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெண்பொங்கலை தேங்காய் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். நான் சொன்ன எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் இன்றைக்கே ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.